Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே உங்களுடைய போற்றுதலுக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அவரவர் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். காலங்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற எந்த இடத்திலும் ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னபடி என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்கள் ஸ்தலத்திலே, உங்கள் ஸ்தானத்திலே, உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆராதனைக்குரியவர். மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் இந்த காலங்களில் உம்மை ஆராதிக்கும்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் துவக்கி முடிவு பரியந்தம் வீரங்கள் மத்தியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் இந்த ஆராதனை வேளையில் ஒருமுகப்படுத்துவீராக. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்க தாவே. உடைய நாமத்தை எங்களை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டில் இருந்தபடியே இப்பொழுதும் தேவனை துதிக்கும்படியாக அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது பாடலாக, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை என்ற பாடலை பாடுவோம். தாவீது 100ஆம் சங்கீதத்தில் சொன்னபடி, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்ற வார்த்தையின்படி எல்லோரும் தேவனை கம்பீரமாய் துதித்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த ஆராதனை வேளையிலும் இயேசுடைய நாமத்தை போற்றி துதிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இரண்டாவது பாடலாக தேவனை நாம் துதித்து ஆராதிக்குமாறு, நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. அல்லேலூயா. நீ திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை.
அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வீட்டில் அமர்ந்திருக்கிறோர் எல்லாரும், இந்த காணொலியை பார்க்கிற எல்லோரும் அவருடைய கர்த்தரை துதிகள், உட்கார்ந்த இடத்திலே கர்த்தரை துதிகள், இருக்கிற இடத்திலே கர்த்தரை துதிகள், கர்த்தரை துதிகள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிகள். சூத்ரம், 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 சூத்ரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். சூத்ரம், 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 அவரே அதிசயங்களை செய்கிறவர். நாளிலும் நாம் எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்தாலும் அம்மா பெரிய எங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, உங்களுக்கு சூத்ரம், சூத்ரம், சூத்ரம். மேலான நாமமே உங்களுக்கு சூத்ரம், 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 சூத்ரம். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சூத்ரம், 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 சூத்ரம். பூமியும் ஆனந்தையும் உண்டாக்கினவரே சூத்ரம், 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 சூத்ரம். அகிலத்தையும் காண்பவரே சூத்ரம், 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 சூத்ரம். எங்கள் கண்மலையா இருக்கிறவரே சூத்ரம், சூத்ரம், சூத்ரம். எங்கள் புகலிடமே சூத்ரம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிழலின் நிழலில் என்றென்றும் அகிலத்தில்
உண்டாக்கினவரே, சகல அதிபதியே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 தேவத்தின் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 எங்களை சுத்தம் ஆண்டவரே, உங்க கிருபை இருக்கிறவருக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம், 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 உங்க கிருபை எங்களுக்கு அளித்தவரே, உங்க ஸ்தோத்திரம், உங்க கிருபை இல்லாம நாங்கள் வாழ்ந்தாண்டவரே, உங்க கிருபை மட்டுமே, உங்க ஸ்தோத்திரம், 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 ஆண்டவரே, உங்க ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்க ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே, எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் ஆண்டவரே நீங்க எங்க மேல காட்ட அன்பு மாதிரி வேற யாராலும் காட்ட முடியாத ஆண்டவரே, ஆமாண்டவரே, உங்க ஸ்தோத்திரம், மேல இவ்வளவு கிருபை காட்டுகிறீரே, உங்க ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், யாரும் இல்லை, வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்,
உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேற யாரும் வேணாம் ஆண்டவரே, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். வேற யாரும் வேணாம் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேற யாரும் வேணாம், நீங்க மட்டும் போதும் இயேசுவா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். சொல்லுமா, நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும் எனக்கு. நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும், நீ மாற்றும் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் அன்பு கொண்டீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும் இயேசுவா. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. போதுப்பா, நீங்களே எங்களை அரவணைக்கிறே ஸ்தோத்திரம். அரவணைப்பாரு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை உங்களை இக்கட்டான நிலைமையில விட்டாலும் நீங்க எங்க கூட இருக்கீங்களே சும்மா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலகத்தில் யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடா தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்படி இந்த காலையில் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலையில் ஆராதனை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை வருகிற வேலைகள்லாம் வழிநடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆராதனை ஆசீர்வாதமான ஆராதனை அனுப்பிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய வீடுகளில் இருந்து அமர்ந்து கேட்டிருக்கும் எல்லாரும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ந்து உதவி செய்ய வழிநடத்தும் ஆண்டவரே. நாம் திருப்தியாக மையப்படுவதாக. இந்த காலை ஆராதனையிலே ஆண்டுடைய சமூகத்திலே கர்த்தரை பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு மட்டும் பாராட்டின இரக்கத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த காலங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவர். நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
துதிக்கிறோம். ஆமென். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம், பரிசுத்த ஸ்தோத்திரம், தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya, 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 இயேசுவே, ஹalleluya, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஹalleluya. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை வேண்டுகிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆமென். ஸ்தோத்திரம், நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். தேவை உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் இப்போது ஜெபிப்போம். என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாட்களில் நீங்கள் பலவிதமான தேவைகளோடு இருக்கலாம், குறைவுகளோடு இருக்கலாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவையுள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். ஹalleluya. நீர் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். சந்திப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேவைகளை சந்திக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. ஜனங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 Amen, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, பரிசுத்த ஹalleluya. தேவனே, தேவைகளை சந்திப்பீராக. ஆமென். உடைய ஜனங்கள் என்னென்ன தேவைகளோடு இருந்தாலும் ஆமென். இந்த காலங்களில் தேவைகளை சந்திக்கிற ஆமென். உடைய சமூகம், உடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குறைவுகளை தேவைகளை நிறைவாக்குகிற ஆண்டவரே, கர்த்தர், ஸ்தோத்திரப்பா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே. ஆமென். நிறைவாக்கும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய முகத்தை பார்த்து கர்த்தரை நோக்கி, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. எல்லாருடைய முகங்களையும் பிரகாசிக்கிற செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் அப்பா நீ ஒவ்வொருவரையும் பிரகாசிப்பையும் ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உடைய பிள்ளையுடைய எல்லா தேவைகளையும் கற்று சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவருடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும் ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே அவருடைய சத்தத்தை நீ கேட்டருளும் ஆண்டவரே. அவருடைய விண்ணப்பங்களை நீ கவனியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, அவர்கள் செவி கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உடைய கண்கள் அவர்களுக்கு திறந்தவைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, அவர்களை நோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் அவர் ஒவ்வொருவரையும் நீ சந்திக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சந்திப்பீராக, உடைய பிள்ளைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரையா, அவருடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி அப்பா உடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படி ஆண்டவரே அவள் கேட்கிறதை நீ தந்தருளும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவையை சந்தியும் அப்பா. அவருடைய முகங்களை ஆண்டவரே எல்லா வெட்கங்களுக்கோ நிந்தைகளுக்கோ அவமானங்களுக்கோ கத்து விலக்கி காத்தருளும்படியே ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் நடத்துவீராக, நன்மையினால் நிரப்புவீராக ஆண்டவரே. நன்மை செய்து ஆசீர்வதியோம் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறேன். கர்த்தாவே, உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம். இந்த கால வேளையில யார் யார் தங்களுடைய வீடுகளுக்குள்ளே உம்மை நோக்கி பார்த்து சமூகத்திலே என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் உம்முடைய நோக்கி பார்ப்பதாக நன்மையானவை தருவார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நன்மையானவைகளை தாரும் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியினாலே இப்பொழுதே நன்மைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும், குடும்பங்களில் நன்மைகள் உண்டாகட்டும்,
வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நன்மை உண்டாயிருக்கட்டும் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அவருடைய எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நன்மை உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் என்று சொல்லுகிறபடி ஆமாண்டவரே, நீ நேற்றும் மீண்டும் மாறாத தேவன். இந்த காலை வேளை நீ மாறாத தேவனாய் மத்தியில வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு தாவே நன்மை செய்வீராக. ஆமாண்டவரே, அவருடைய ஆண்டவரே சரீரத்துல நன்மை செய்வீராக. ஆமாண்டவரே அப்பா, தேவையான சுகத்தை கத்த கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறோட பலவீனங்களை நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பலன் அவர்களை இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு பூர்ணமாய் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சல் தலையில உள்ள கால் வரைக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஆண்டவரே இரத்தத்தால ஆண்டவரே அப்பா தொடப்பட்டவர்களாய் ஆமாண்டவரே பூசப்பட்டவர்களாய் இரத்தம் பூசப்பட்டவர்களாய் பூரண சுகத்தை கர்த்தர் ஒவ்வொருவரும் அனுபவிக்க கர்த்தர் கிருபையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் வர செய்வீராக. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய மனநிலையில கர்த்தர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தபடியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ, துக்கப்படுகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ அவர்களுக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. ஆமாண்டவரே, ஒவ்வொருடைய மனமும் ஆண்டு இருதயங்களும் ஆண்டவரே சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சந்தோஷத்தால் நிரம்பி இருப்பதாக, ஒரு கலக்கமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அவருடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும்படியாய் அப்பா அப்பா எதிர்காலத்தை குறித்துதான் எல்லா பயங்களும் விலகி போகட்டும். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக, உமக்குள்ள திட்டப்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. அப்படி எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எதிர்காலத்தை குறித்து தானே இருக்கிற எல்லா கவலைகளை மாற்றும் ஆண்டவரே. பயங்கள் நீங்கட்டும். உம்முடைய தைரியம் ஆண்டவரே, உம்முடைய ஸ்தோத்திரம் சோதரவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயங்கள் பலப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இருதயங்களுக்குள்ள ஒரு புதிய தைரியம் உண்டாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய வல்லமையினாலே நீர் உம்முடைய பிள்ளைகளை சந்தியும் ஆமென். ஸ்தோத்திரம். தொட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், சமாதானத்தை கட்டளையிடும், ஆசீர்வதியும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். முழு உலகத்திலும் உண்டாயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நீர் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தீமையான எல்லா சூழ்நிலைகளும் மாறி போவதாக. கர்த்தாவே, அச்சுறுத்துகிற எல்லா கொள்ளை நோய்களின் பயங்களும் நீங்கி போவதாக. தேசத்தில் உண்டாயிருக்கிற அசாதாரணமான சூழலுக்கு முடிவுண்டாவதாக. ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி உண்டாயிருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. கடந்த நாட்களில் உண்டாயிருந்த எல்லா விதமான தடைகளையும் உடைத்து போட்டு சீக்கிரத்திலே கர்த்தாவே நீர் ஒரு திறந்த வாசலை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த ஆராதனைகளை பங்கேற்றிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். ஆண்டவர் உங்களை தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் சரீரத்தின்படி வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியில் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும்
ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த நாளையும் இந்த வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத வார்த்தையை நான் உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துவக்கி 13ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதி எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று துவங்கி 13ஆம் வசனத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே என்று அந்த வேத பகுதி முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த போது அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெப பகுதி நாம் இந்த வேத வாக்கியத்தில் காண்கிற இந்த பகுதி. இதில் 2 வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இந்த ஜெபம் ஆரம்பித்து இந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மகிமை கர்த்தருக்குரியது என்பதை ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதிலே ஆண்டவராகிய இயேசு மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். தம்மை பின்பற்றி தம்மோடு இருந்து தம்முடைய பணியை செய்யும்படி ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெப மாதிரி நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. மாதிரி ஜெபம் என்று இதனை சொல்வார்கள். ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இந்த மாதிரி ஜெபத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மகிமை உம்முடையது. இந்த நாட்களில் விசுவாசிகள், ஊழியர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, மகிமை கர்த்தருக்குரியது. Glory belongs to God. மகிமை கர்த்தருக்கு சொந்தமானது. சங்கீத புத்தகத்தின் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை, மகிமை தேவனுக்கு சொந்தமானது. இந்த நாட்களில் ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியரும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இதை மிக அதிகமாய் உணரும்படி நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு நேராக்குவோமாக. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் பெரிய சாதனை போன்று
நம் கண்கள் முன்பாக தெரிகிற காரியங்களினால் உண்டான மகிமையை நாம் கர்த்தருக்கு செலுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் பெற்றிருக்கிற நன்மைகள், நாம் செய்து முடித்திருக்கிற காரியங்கள், நமக்கு கிடைத்திருக்கிற சுகம், ஆஸ்தி, நமக்கு கிடைத்திருக்கிற அந்தஸ்து, நமக்கு உண்டாயிருக்கிற பின்னணி, நாம் கர்த்தருக்கென்று நிறைவேற்றின காரியங்களினாலே உண்டான மகிமை அனைத்தும் கர்த்தருக்கு போய் சேரும்படி நாம் ஜாக்கிரதையாய் இருந்திருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் என்றார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் என் பிதாவின் மகிமையை தேடுகிறேன் என்று அவ்வப்போது சொன்னார். குறிப்பாக இந்த யோவான் 7ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். நான் என் மகிமையை தேடுகிறதில்லை. யோவான் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. ஒருவேளை ஊழியத்திற்கு வந்து சில காலம்தான் ஆன நிலையில் இருக்கிற ஊழியர்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கலாம். நீண்ட காலம் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்கள் என் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். சபையிலே விசுவாசிகளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முகநூல் நேரலை வழியாக என் வார்த்தைகளை கவனிக்கிற பல்வேறு சபைகளைச் சேர்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா? ஆண்டவர் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதில் எப்பொழுதும் கருத்துள்ளவராக இருந்தார். தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்திலே மகிமை உம்முடையது என்று சொல்லி முடிக்கும்படி அந்த ஜெபத்தை அவர் அமைத்து கொடுத்தார். மகிமை தேவனுக்குரியது என்பதில் நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவர் தம்முடைய பிதாவை பார்த்து சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை பிறப்பித்ததன் நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரால் நாம் முன்குறிக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் ஆண்டவருக்குள் இன்றைக்கு இருப்பதற்கும் உண்டான அவருடைய கிருபைக்கான சகலமும் அவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டவை. ஆகவே தேவனுக்கு மகிமை செலுத்துவதிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்களில் வீடுகளில் நீண்ட நாட்களாய் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், வேலைகளுக்கு செல்ல முடியாமல், எந்த அலுவல்களையும் கவனிக்க முடியாமல், காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை வீட்டிற்குள்ளேயே நேரத்தை கழிக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும்
சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்கு எப்படி மகிமை செலுத்துவது? முதலாவது, சங்கீத புத்தகத்தின் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தாவீது இந்த சங்கீதத்திலே இந்த வசனத்தை எழுதி வைத்திருப்பதை நம்மிலே பலர் நன்றாக அறிவோம். அடிக்கடி நம்முடைய ஜபங்களிலே நாம் பயன்படுத்துகிற ஒரு வசனம் இந்த வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வீட்டிற்குள்ளே இருக்கிற இந்த நாட்களில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு எந்த அளவிற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம்? காலை எழுந்ததிலிருந்து வீட்டிற்குள்ளே பல நிலைகளில் பொழுதை போக்குவதற்கு வழி இருக்கிறது. ஒருவேளை நேரத்தை தூங்கி கழிக்கலாம், பலரோடு அமர்ந்து பல காரியங்களை பேசி பொழுதை போக்கலாம், பல புத்தகங்களை படிக்கலாம், பல வலைத்தள பக்கங்களை பார்க்கலாம். வெவ்வேறு நிலைகளிலே காலையிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் பொழுது கழிகிறது. என்ற போதிலும் ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டிற்குள்ளேயே இருப்பதற்கான இந்த நாட்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நாம் எந்த அளவிற்கு கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்? சிலர் 1000 ஸ்தோத்திரம் பலிகள் சொல்லுகிறோம் என்று சொல்லுவார்கள். 1000 ஸ்தோத்திர பலிகள் நல்லதுதான். ஆனால் ஒன்று, 1000 ஸ்தோத்திர பலிகள் என்கிற புத்தகத்தை வாங்குவதோ பயன்படுத்துவதோ தவறு என்று நான் சொல்லவில்லை. மாறாக இது போன்ற புத்தகங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிற துதி பலிகள் எல்லாம் வாய்ப்பாடு போன்றவை. வாய்ப்பாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 2 2, 2 2 4, 3 2 6, 4 2 8 என்று வாய்ப்பாடு படிப்போம், ஃபார்முலா. ஆனால் அந்த வாய்ப்பாட்டை மனப்பாடம் பண்ணலாம். வாய்ப்பாட்டை மனப்பாடம் பண்ணி பரீட்சை நேரத்தில் போய் உட்கார்ந்து வாய்ப்பாட்டை எழுதினால் மார்க் கிடைக்காது. பலர் எப்போதும் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளையே சொல்லி 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 நேரத்தை போக்குகிறார்கள். இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பதற்கு மாதிரியாக கற்றுத்தருவதற்கு அச்சிடப்பட்டு கொடுக்கப்பட்டவை. ஆனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்திருக்கிறாரோ அதை சொல்லி 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 ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்கு தேவன் தந்த சுகத்திற்காக, பலத்திற்காக, உங்களுக்கு தேவன் தந்த பிள்ளைகளுக்காக, உங்களுக்கு கர்த்தர் தந்த செல்வத்திற்காக, உங்களுக்கு கர்த்தர் தந்த வேலைக்காக, உங்களுக்கு தேவன் தந்த வருமானத்திற்காக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கிருபைகளுக்காக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான சபைக்காக, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஐக்கியத்திற்காக, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஊழியர்களுக்காக, இப்படி நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பதற்கு பல காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை
மகிமைப்படுத்துங்கள். சங்கீத புத்தகத்தின் 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவேன். இந்த நாட்களில் வீடுகளுக்குள் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய நேரங்களில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை ஏவுகிறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உட்கார்ந்து கொண்டு ஸ்தோத்திரிக்கலாம், படுத்துக்கொண்டும் ஸ்தோத்திரிக்கலாம், நடந்து கொண்டும் ஸ்தோத்திரிக்கலாம், நின்று கொண்டும் ஸ்தோத்திரிக்கலாம், வேலை செய்து கொண்டும் ஸ்தோத்திரிக்கலாம். எந்த நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரித்து பாருங்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அடுத்ததாக கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துவது? 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு சொந்தமானவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தருணங்களை பயன்படுத்திக் கொள்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, மகிமை உம்முடையது என்று சொல்லுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமை கர்த்தருக்குரியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதர்கள் சொன்னார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை என்று சொன்னார்கள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னார். அவர் தம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தரை பிதாவை மகிமைப்படுத்தினார். சபை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி நோக்கம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாட்களில் ஆண்டவர் தமக்கு மகிமை உண்டாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த ஜப மாதிரி மற்றொரு காரியத்தை நமக்கு புலப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்லிக் கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதாக என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட்டு தம்முடைய ஜனங்களை தம்மோடு சேர்த்து கொண்டு அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தை முடித்து மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வந்து 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவும் அவருடையவர்களும் இந்த பூமியை அரசாளுகிற அந்த நாட்களில் அவருடைய ராஜ்யம் வரும் என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் அதற்கு பிறகு போகிறவைகளை குறித்து சொல்லாதபடி அவர் இந்த பூமியில இருந்த நாட்களிலேயே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை உடையவராக அதை தம்முடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே அவர் பேசினார். அவருடைய முதல் பிரசங்கத்திலேயே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னவர் அதற்கு பிறகு அந்த ராஜ்யத்தை குறித்து அடிக்கடி பேசினார். அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே
என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தவர். அவர் மாத்திரமல்ல, சபை தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் சபைக்கு மற்றொரு பெயர் கொலோசையர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை தேவனுடைய சபைக்கு ஒரு பெயராக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியிலே தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வந்தார். இந்த ராஜ்யத்திற்குள்ளே மனிதர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இயேசு இந்த ராஜ்யத்தை வலியுறுத்தியது போலவே இயேசுவோடு கூட இருக்கிறவர்களும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அதை சொல்ல வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதோடு நின்று விடாமல் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தன்னால் ஆனதை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆண்டவர் சபையை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தைகள் ஒன்று. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக மாறுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் நிலைநாட்ட வேண்டும். அதற்கான கடமை நமக்கு இருக்கிறது. ஒருவேளை இந்திய தேசத்திலும் முழு உலகத்திலும் இன்றைக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலையில் ஆலய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வழிபாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூட இயலாத நிலையிலே ஆங்காங்கே வீடுகளில் இருந்தாலும் ஒன்றை இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கிற தெருவிலே, நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் வாழ்கிற ஊரிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்ட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். எஸ்டாப்ளிஷ் த கிங்டம் ஆஃப் காட் வேர் யூ ஆர். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் நிறுவுங்கள். ஏதோ ஆலயத்திற்கு வருவது, ஆராதனை செய்வது, பாட்டு பாடி ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, அத்தோடு நம்முடைய கடமை முடிகிறதில்லை. கர்த்தரை அறிந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகள். We are the ambassadors of Christ and of his kingdom. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக, அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவ வேண்டும். Establish the kingdom of God where you are. Establish the kingdom of God in your street. Establish the kingdom of God in your work spot. Establish the kingdom of God in your hometown. எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் செயலாற்ற வேண்டியவர்கள் என்பதையும் நாம் சற்று நம்முடைய சிந்தைகளை கொள்வோமாக. நாடு தன்னுடைய நிலப்பரப்பை கூட்ட வேண்டுமானால் அதற்காக அது பிரயாசப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அதற்காக அது போர் செய்ய வேண்டும். தன் எல்லையை விரிவுபடுத்துவதற்கு
ஒரு நாடு அதற்காக முயற்சி எடுத்தால் மாத்திரமே அந்த நாடு தன்னுடைய எல்லையை பெரிதாக்கிக் கொள்ள முடியும். அந்த நாடு நிலைநிறுத்தப்படும். போரின் மத்தியிலே வெற்றி பெற்ற நாடுதான் தன்னுடைய எல்லையை நிலைநிறுத்தும். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக போரிட, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக போரிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இருக்கிற உங்கள் பகுதியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். நீங்கள் இருக்கிற ஊரிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். நீங்கள் இருக்கிற சுற்றுப்புறங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். நீங்கள் வசிக்கிற தெருக்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் பரப்பப்பட்டது. அவருடைய சீடர்களுடைய நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் பரப்பப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுங்கள் என்றார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது என்று அப்போஸ்தலர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்தை முற்றுப்புள்ளி வைத்து நிறுத்திவிடலாம் என்று இந்த உலகத்தின் எந்த சக்தி இதற்கு எதிராக எழுந்து வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எந்த சக்தி எந்த ரூபத்தில் எழுந்து வந்தாலும் இன்றைக்கு அறுதியிட்டு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அவருடைய ராஜ்யத்தை தடுத்து நிறுத்துபவன் யார்? எனவே தேவனுடைய சபை தொடர்ந்து முன் செல்லும். தேவனுடைய சபை என்பது எது? நீங்கள் தான் தேவனுடைய சபை. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் வரும் நாட்களில் பயன்படுத்த போகிறார். உங்கள் அருகிலுள்ள வீடுகளுக்குள்ளே உங்கள் மூலம் கர்த்தருடைய ராஜ்யம் பரவும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். உங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் நீங்கள் நடந்து செல்கிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது எது? தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய சபை. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னாரே, அந்த தேவனுடைய ராஜ்யம் தொடர்ந்து பரம்பும் கர்த்தருடைய வருகை பரியந்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள வருகிற அந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில ஊழியத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி ஒன்றுமில்லை கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே நீங்கள் தைரியமாய் கர்த்தருக்கென்று செயல்பட ஆரம்பியுங்கள். உங்கள் கரங்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசம் என்னும் கேடகத்தை கையிலே ஏந்தினவர்களாக, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை கையிலே பிடித்தவர்களாக கர்த்தருக்காக எழுந்து செல்லுங்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக அவைகள் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. நாம் மாம்சத்தின்படி போரிடுகிறதில்லை, ஆனால் கர்த்தருடைய ஊழியமாகிய, கர்த்தருடைய ராஜ்யமாகிய, கர்த்தருடைய சபைக்காக எழுந்து நிற்கிற போர் வீரர்களாக, போர் வீராங்கனைகளாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்பட வேண்டியவர்கள். இயேசு சொன்னபடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னபடி அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அந்த ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக
நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தீர்மானித்து அதற்கென்று முன் செல்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். இன்றைக்கு இந்த கால வேளையில் என் வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்களில் அற்புதமாய் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் எதிர்பாராத வழிகளில் கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் ஜெபிக்கிற, நீங்கள் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் தருவார். சீக்கிரத்தில் கர்த்தர் இப்போது இருக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் முடிவுண்டாக்கி உங்களை ஆசீர்வாதமாக இந்த தேசத்தில் வைப்பார். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக மட்டும் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உமக்கு மகிமை செலுத்தும்படியாக, உம்முடைய ராஜ்யத்திற்காக வாழும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எல்லாருடைய வாழ்விலும் உம்முடைய ஆசீர்வாதம் பெறுகின்றோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, பாடுகளோடு யார் யார் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும். கை தூக்கி விடுங்க தார். நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு தார். முழு உலகத்தின் பல தேசங்களில் இந்த நாட்களில் இந்த கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நீர் உதவிகரமாக உடைய கரங்களை நீட்ட மாட்டேங்கிறேன். தேசத்தில் உண்டாயிருக்கிற இந்த அசாதாரண சூழல் நிமித்தமாக தங்களுடைய வேலைகளை இழந்து, தங்களுடைய வருமானங்களை இழந்து கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். குறிப்பாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைநாட்டப்படுவதற்கு நாங்கள் செய்ய வேண்டியவர்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தார். உம்மை மகிமைப்படுத்த எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு சேர வேண்டிய மகிமையை எங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளாதபடி, என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாக எங்களுடைய இதயங்களில் பதித்து எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற எல்லாவற்றுக்கும் உமக்கு மகிமை செலுத்த நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துவதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.